ஹலோ ட்ரேடர்ஸ். ஈரான் யூஎஸ்ஏ வார் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கீழே டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து மார்க்கெட் கிராஷ்க்கான மீன்ஸ் சான்ஸா இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை கீழே டவுன் ஆகிற மாதிரினா எங்கே வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஒருவேளை அதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் கிராஷ்னு பார்க்கலாமா. எல்லாத்தையுமே நம்ம நிஃப்டி வந்து 50, 250 அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் ஸ்டாக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே இந்த வீடியோஸில் லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதை போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா மீன்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நிஃப்டி 50 பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து நான் இங்கே சொல்லியிருந்தப்ப இந்த இடத்துல தான் சொல்லியிருந்தேன், ஏப்ரல் 26 ஆல்மோஸ்ட் வந்து அப்பயுமே ஈரான் வார்டு நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸில் இருக்க எல்லாத்தையுமே நெகட்டிவ் பண்ணிக்கலாம். ஒரு லாஸ்ட் ஒரு ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே கீழே பாட்டமில் இருந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹையில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் அதுவுமே ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டம்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 3% கிட்ட ஹையில் போச்சு. இது வந்து நான் நிஃப்டி 50 சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் 350 மீன்ஸ் 3% தருது. இதே இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான மொமெண்டம் ரேலி வந்து தந்திருக்கும். அண்ட் ஒரே நாள்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து கேப் அப்பில் தான் இங்கே மீன்ஸ் ஓப்பனிங் ஆச்சு. கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு எவ்வளோ வரைக்கும் ஒரே நாளில் கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 2.60% வந்து செம்மையான டவுன்ஃபால் வந்து இங்கே ஆயிருக்கு. அண்ட் ஒருவேளை நிஃப்டி வந்து ஒருவேளை இதே மாதிரி கீழே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா எங்கே வரைக்கும் கீழே பாட்டம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் ரேஞ்சில் வந்துருச்சு. இங்கேருந்து ஒருவேளை மீன்ஸ் ரிவர்ஸில் எடுத்துச்சுன்னா ஒரு சொல்ல முடியாது, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி இந்த கீழே வரைக்கும் லெவலில் விழுந்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 23,000 லெவல் வரைக்கும் கீழே டவுன்ஃபால் ஆகுதுன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ட்ரேடர்ஸ் நல்லா கவனிங்க ட்ரேடர்ஸ், கீழே வெறும் டவுன்ஃபால் ஆகுது சொல்லலாம். ஒருவேளை இந்த 23,000 லெவல் இருக்குல்ல, இந்த லெவலை கீழே பிரேக் பண்ணி அதுக்கடுத்து கீழே போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு கூட நியர் அபவுட் சொல்லிடலாம். ஒரு நியர் அபவுட் அதுக்கடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22,000 லெவல் இருக்குது. அந்த லெவல் வரைக்கும்லாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 23,000 லெவல் வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் டவுன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நிஃப்டி இது நம்ம இங்கே மிட் கேப் பார்த்தாலும் அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. இதுவுமே மீன்ஸ் ப்ரீவியஸ் டவுன்ஃபால் இருந்துச்சுல மீன்ஸ் சப்போர்ட்டில், அந்த சப்போர்ட்டையுமே இங்கே நியர் அபவுட் வந்து இங்கே பிரேக் பண்ண பார்த்துருக்கு. ஏன்னா பிரேக் பண்ணல, கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மேலே போயிருக்கு. ஒருவேளை இதுவுமே கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா நிஃப்டி நான் மிட் கேப் சொல்கிறேன், எவ்வளோ வரைக்கும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 21,750 லெவல் இருக்குல்ல ட்ரேடர்ஸ், அது வரைக்கும் ஒரு நியர் அபவுட் வந்துச்சுன்னா மார்க்கெட் கிராஷ்னு சொல்ல முடியாது, கீழே டவுன்ஃபால் ஆகி சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த 21,000 லெவலையுமே கீழே பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மீன்ஸ் நிஃப்டி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்கே கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு மீன்ஸ் செகண்ட் ஓப்பனிங் இருக்குது, மீன்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு, அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இதையுமே ஆல்மோஸ்ட் மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன் படி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரலாம், அதுக்கடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கீழே வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே கேப் அப் தி ஓப்பனிங் இருக்குது, அதனால் இங்கே வரைக்கும் லெவலில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு நியர் அபவுட் 21,250 இருக்குல்ல, அது வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், அதுக்கடுத்து நம்ம இங்கே பார்த்துச்சுன்னா நிஃப்டி இது ஸ்மால் கேப் அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் இதுதான் செம்மையாக அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். கீழே டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 2.74% வந்து இங்கே ஸ்மால் கேப்பில் இங்கே டவுன் ஆயிருக்கு. அண்ட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ், ப்ரீவியஸில் இருந்த ட்ரேடிங் செஷன் இருக்குல்ல அதே லெவலில் தான் இங்கே மீன்ஸ் சப்போர்ட்டில் மீன்ஸ் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு. அரௌண்ட் வந்து 17,600 ரவுண்ட் ஃபிகர் இருக்குது, இது வரைக்கும் வந்துச்சு. அண்ட் இதுக்கு கீழே ஒரு வேளை டவுன்ஃபால் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே வரைக்கும் டவுன்ஃபால் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சுன்னா அரௌண்ட் வந்து 16,500 லெவல் வரைக்கும் கீழே வரலான்னு சொல்லலை, கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு மீன்ஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இதெல்லாம் செம்மையாக கீழே விழும். அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் அப்படி இருந்துச்சுன்னா சொல்ல முடியாத ட்ரேடர்ஸ். இங்கே ப்ரீவியஸில் இருக்கிற 2 கேப் அப் இருக்குல்ல ஓப்பனிங், இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் ஃபில் பண்ணிச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து
14,000லேருந்து 14,500 ஃபிகர் இருக்குது. அது வரைக்கும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸில் இருக்க ஒரு ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் வரைக்கும் இங்கே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரு வேளை மார்க்கெட் இங்கே கீழே வர மாதிரினா, கீழே டவுன் ஆகி கிராஷ் ஆகிற மாதிரினா, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸுமே நான் உங்களுக்கு வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மீன்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் அது டெஃபினட்டாகவே ஆட் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ், என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் ஜஸ்ட்டு 3,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட மீன்ஸ் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸில் டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த மார்க்கெட் கிராஷ் என்னோட ஒப்பீனியனை பற்றி உங்களோட விருப்பம் என்ன, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகுமா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் ஆகுமா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸில் வீடியோ வேணும்னா அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.